அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஷ்ஷ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவளாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு கணவன் மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வீட்டை தவிர பொது இடங்களில் உங்கள் மனைவியர் மீது வெறுப்பை காட்டாதீர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிமுறையாக காட்டி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனா நாம என்ன செய்யறோம்? வீட்டில் இருக்கும்போது அந்த கணவர் என்ன செய்வார்னு சொன்னா, மனைவியிடம் அன்பு காட்டி அரவணைக்கிறவராக இருப்பார். அதுவே வீட்டிலிருந்து வெளியில் போன இடத்தில் என்ன செய்வார்? ஆண்களுக்கென்று சுயநலமாக இருக்கும் குணம் வந்துவிடும். தான் ஆண் என்ற கர்வம் வந்துவிடும். அப்படி வந்த உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பிறர் முன்னாடி மனைவியை அதிகாரம் செய்யக்கூடியவங்களா இருப்பதை பார்க்கிறோம். அப்ப என்ன செய்வாங்க? அவங்க ஆண்ங்கிற கெத்தை காட்டுவாங்க. மனைவியிடம் அப்படி செய், இப்படி செய், அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, அதை எடுங்க, இதை எடுங்க, இப்படி எல்லாம் செய்து என்ன செய்வாங்க? ஆண்கள் அவர்களுடைய குரலை உயர்த்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் அந்த ஆண் என்ற கணவன்மார்களிடம் இருக்கும் குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, குடும்பத்தார்கள் 10 பேர் உட்கார்ந்து இருக்கும் சபையில என்ன பண்ணுவாங்க? மனைவியை தாழ்த்தி பேசக்கூடிய ஒரு கணவராக இருப்பார். எப்படின்னு சொன்னா, இவ எப்ப பார்த்தாலும் இப்படித்தான், நல்லாவே சமைக்க மாட்டா, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? மனைவியை குறை சொல்லக்கூடிய கணவன்களாக இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இப்படியாக தனது குடும்பத்தார்கள் மற்றவர்கள் முன்னாடி கணவன் தனது மனைவியை பொது இடத்தில் மற்றவர்கள் முன்னாடி விட்டு கொடுத்து பேசினால், உங்கள் மனைவியை உங்கள் குடும்பத்தார்களோ அல்லது மற்ற உறவினர்களோ எப்படி மரியாதை கொடுப்பாங்கன்னு கணவன் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? அந்த குடும்பத்தார்களோ மற்ற உறவினர்களோ உடனே என்ன செய்வாங்க? அந்த கணவர் பேசுறதை வைத்து, ஆமா உன் மனைவி செய்த சாப்பாடு சரியில்லை, உப்பு காரம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிட்ட சேர்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. மனைவியை இழிவா பேசுறதையும் நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணம் யாருங்க? கணவனான நீங்கள் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையை கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து அழகான வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவியரோடு வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்வழியை பின்பற்றக்கூடிய கணவர்மார்களை தவிர மனைவிக்கு மாறு செய்யும் கணவர்களை பற்றி தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். பெண் பிள்ளைகளை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தையர்களுக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான். எதுவரைன்னு சொன்னா, அந்த பெண்மகள் பிறந்து வளர்ந்து பருவ வயது அடையும் வரை அந்த பெண்மகளுக்கு இம்மை மறுமை கல்வியை கொடுத்து நல்லொழுக்கத்தோடு கண்ணியமான முறையில் வளர்த்து பருவமடைந்தவுடன் நல்ல மணமகனாக பார்த்து மனம் முடித்து கொடுத்து விடுகிறார்கள். அந்த பெண் திருமணத்திற்கு பிறகு அரவணைத்து வளர்ந்த தாய் தந்தையரை பிரிந்து, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் பிரிந்து, உறவினர்கள், தான் வளர்ந்த வீடு, தன்னிடம் அன்பு செலுத்திய அனைத்தையும் விட்டு தன் கணவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய பெண்ணாக இருக்கிறார் திருமணத்திற்கு பிறகு. அப்படி வரக்கூடிய அந்த பெண்ணை, மனைவியை அந்த கணவர் அன்பு காட்டி பார்த்து கொள்கிறவர்களாகத்தானே இருக்கணும். அப்படி பார்த்து கொள்கிறார்களா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. திருமண வாழ்வை பற்றி அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருப்பாள் என்று அழகான முறையில் அல்லாஹ் கூறுகிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கணவன் மனைவி வாழக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை. ஆனா கணவர் எப்படி இருப்பாரு திருமணத்திற்கு பிறகு? அவருடைய குடும்பம், உறவுகள், அவர் வளர்ந்த வீடு, இப்படியாக எந்த